Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெய்லி டே மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 7 ப்ராடக்ட்ஸ் மட்டுமே, அதுவும் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு இந்த ஃபுல் மேக்கப் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின் சாஃப்டாக இருந்தாலே போதும், நம்மளோட மேக்கப் வந்து ஈஸியாகவே பிளெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டேஸில் என்னோடய லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்காக லிப் பாமும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் இன்செட்லேருந்து மேக்கப் ஃபிக்ஸர் ப்ரைமர் ஸ்ப்ரே தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து மார்க் இருக்குது, அதாவது டாட் ஸ்பாட்ஸ், டார்க் மார்க் அண்ட் அண்டர் ஐ சுற்றி வந்து எனக்கு பிளாக்காக இருக்கும். ஸோ அங்கெல்லாமே வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் போடும்போது சம்மர் சீசனுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். சம்மர் சீசனில் நம்ம ஃபவுண்டேஷன் ஹெவியாக போட்டு போனோம்னா வெளியே போனாலே மெல்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த மாதிரி சிம்பிள் மேக்கப் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அங்கே அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸை வச்சு என்னோடய ஃபுல் ஃபேஸையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் நான் வந்து மேப்ளினோடைய காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பவுடர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும். உங்களோட ஆயிலி ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா ஆயிலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நான் இது வந்து பவுடராக போடல, ஜஸ்ட் நான் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸில். ஸோ இது வந்து ஓப்பன் போஸையும் வந்து லாக் பண்ணும். அண்ட் இது வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஓவர் டே மேக்கப் வந்து லாக் பண்ணி வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணலை, லைட்டாக கோம் மட்டும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஐ ஷேடோ. ஸோ என்னுடைய ஷேடில் இருக்கிற ஒரு ப்ரௌன் கலர்லேயே வந்து என்னுடைய ஐ ஷேடோ வந்து நான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு நியூட் ஷேட் பிங்க் கலர் தான் வந்து கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம வந்து வீடியோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம கண்ணு கொஞ்சம் போல்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ லைனர்லாம் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன், காஜல் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ப்ரஷில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸே வந்து என்னோடய அண்டர் ஐலையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட ஐஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக தெரியும். அண்ட் லைட்டாக ப்ரான்சர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் அண்ட் ஜாலைன் ஃபோர்ஹெட்டில் மட்டும் நான் ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஷேடோ தெரியும். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் இன்னர் லேயரில் வந்து கொஞ்சம் நியூட் ஷேடாகவும் போட்டோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் காஜல். ஸோ காஜல் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். லைனர் மஸ்காராலே என்னோடய ஐ மேக்கப் முடிச்சிடுவேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு காஜல் போட்டு அப்படின்னு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் லைனில் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணாமல் மேலே இருக்க லேஷ் லைன்லேயும் வந்து லைட்டாக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கின் ஃபினிஷில் இருக்கிறதுனால இந்த மேக்கப் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு போகலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.